சற்று முன் அமித்ஷா நீக்கம், மோடி கொடூர நடவடிக்கை, மீண்டும் களத்தில் இறங்கிய அண்ணாமலை, அடுத்தடுத்து பாஜகவில் பரபரப்பு. அதாவது 41 வயதான முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர் நிதின் நபீனிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி வட்டாரங்களின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை என்பது ஒரு உணர்வு பூர்வமான விலகல் என்பதை விட கடந்த பல மாதங்களாக அமைதியாக வளர்ந்து வந்த ஒரு கணக்கீட்டின் முடிவே ஆகும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த கணக்கீட்டின் வேகம் வியத்தகு முறையில் அதிகரித்தது. 6 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பாஜகவில் மிகவும் லட்சியமிக்க சோதனைகளில் ஒன்றாக அண்ணாமலை விளங்கினார். அவர் இளமையாகவும் தெளிவாக பேசக்கூடிய நபராகவும் ஆற்றல் மிக்கவராகவும் ஊடகத் திறமை கொண்டவராகவும் ஒருவித வசீகத்துடனும் இருந்தார். இந்திய அரசியல் பெரும்பாலும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு வழங்கும் கூடுதல் மதிப்பும் அவருக்கு ஒரு சாதகமாகவே இருந்து வந்தது. ஒரு காலத்தில் மாவட்டங்களையும் காவல் படைகளையும் வழிநடத்திய ஒருவரின் நம்பிக்கையுடன் அவர் பேசி வந்தார். விஜய் ரீல்ஸ்களை புரிந்து கொண்டது போல அண்ணாமலை ரீல்ஸ்கள் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகையாளர்கள் ஆகிய இரண்டையும் புரிந்து கொண்டிருந்தார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் தலைவர்கள் பிரபலமடைவதற்கு முன்பு கட்சிகள் அரிதாகவே பிரபலமடைகின்றன என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்தார். இருந்தாலும் பாஜகவின் சூழல் அமைப்புக்குள் அண்ணாமலை எப்போதும் சற்றே வித்தியாசமானவராகவே தோன்றினார். தேசிய அளவில் கட்சியுடன் தொடர்புடைய பல தலைவர்களைப் போலல்லாமல் அவர் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படையான மத பிளவுபடுத்தலை மையமாக கொண்டு அரிதாகவே கட்டமைத்தார். அவருடைய பேச்சுக்கள் பெரும்பாலும் ஆளுகை, ஊழல், நிர்வாகம், வளர்ச்சி, தமிழர்களின் அபிலாசைகள் மற்றும் அரசியல் சீர்திருத்தம் போன்றவை மையமாக கொண்டிருந்தன. அவர் இந்துத்துவா மொழியை பயன்படுத்திய போது கூட அது பெரும்பாலும் ஒரு தனித்துவமான தமிழக அரசியல் சொல்லாடலில் பொதிந்து வெளிவந்தது. மறைந்த முன்னாள் முதல்வரான ஜெயலலிதாவே ஒரு மிகவும் உயர்ந்த இந்துத்துவா தலைவர் என்று அவர் அளித்த புகழ்பெற்ற விளக்கம் அவருடைய அரசியல் உள்ளுணர்வையும் அதே சமயம் அவருடைய வரம்புகளையும் வெளிப்படுத்தியது. திராவிட இயக்கத்தின் ஒரு பிரமாண்டமான ஆளுமையை பாரதிய ஜனதா கட்சியின் கண்ணோட்டத்தின் வழி மறுவிளக்கம் செய்ய மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாகவே அந்த அறிக்கை அமைந்திருந்தது. ஆனால் அதற்கு மாறாக அது ஜெயலலிதாவின் மிக நெருங்கிய சகாக்களான VK சசிகலா மற்றும் மூத்த அதிமுக தலைவர்கள் மத்தியில் கடும் சீற்றத்தை தூண்டியது. தான் முன்னெடுத்து செல்ல முயன்ற அதே அரசியல் மரபை அவர் தவறாக புரிந்து கொண்டு விட்டதாக அவர்கள் அவர் மீதும் குற்றம் சாட்டினார்கள். இந்த சர்ச்சை அண்ணாமலையின் அரசியலில் மீண்டும் மீண்டும் வெளிப்படும் ஒரு அம்சத்தையும் அம்பலப்படுத்தியது. சித்தாந்த எல்லைகளை பாதுகாப்பதை விட அரசியல் களத்தை விரிவுபடுத்துவதில் அவர் பெரும்பாலும் அதிக ஆர்வம் காட்டுகிறார். அந்த குணம் அவரை பாஜக வியூகவாதிகளுக்கு கவர்ச்சிகரமானதாகவே மாற்றியது. இந்த குணம்தான் இப்போது அவரை பாஜகவை தூண்டி தள்ளி கொண்டு செல்கிறது. அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரை ஒரு வழக்கமான கட்சிக்காரராக காட்டிலும் ஒரு அரசியல் தொழில் முனைவராகவே அதிகம் விவரிக்கின்றனர். அவர் ஒரு கட்சியை தேடுவதற்காக காவல்துறை பணியிலிருந்து விலகவில்லை, மாறாக ஒரு பெரிய களத்தை தேடுவதற்காகவே விலகினார். அதிலும் முக்கியமாக 2023ஆம் ஆண்டில் அண்ணாமலை தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிடம் கொடுத்த பேட்டியில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய போது தனக்கு அரசியல்வாதிகளுக்கு கடும் ஒவ்வாமை ஒன்று கூடியிருந்தார். அரசு பணியை விட வேகமாக இலக்குகளை அடையும் வாய்ப்பை அரசியல் வழங்கியதால் அது கவர்ச்சிகரமானதாக மாறியது என்றும் அப்போது கூறினார். அந்த பொறுமையின்மை இன்றும் வெளிப்படையாக தெரிய வருகிறது. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத கட்டமைப்புகளுக்குள் இருக்க போராடுபவராக நண்பர்கள் அவரை வரவேற்கின்றனர். ஆதரவாளர்கள் இதை தலைமை பண்பு என்கிறார்கள். ஆனால் விமர்சகர்கள் இதை அமைதியின்மை என்கிறார்கள். இரண்டுமே சரியாக இருக்கலாம். ஆனால் விஜயின் எழுச்சி இந்த சமன்பாட்டை சிக்கலாக்கி உள்ளது. பல ஆண்டுகளாக தமிழகம் ஒரு திராவிட இல்லாத மாற்றுத் தலைவருக்காக காத்திருப்பதாக பாஜக தலைவர்கள் நம்பி வந்தனர். அண்ணாமலை அந்த மாற்றாக வருவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. பிறகு விஜய் வந்தார். பாஜகவிற்காக அண்ணாமலை முன்னிலை வகிப்பார் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த அதிகாரப்பூர்வ எதிர்ப்பு நிலை ஒரே இரவில் வலுவான கலாச்சார தொடர்பு, பெரும் புகழ் மற்றும் பரந்த தேர்தல் ஏற்புத்திறன் கொண்ட மற்றொரு இளம் தலைவரால் கைப்பற்றப்பட்டது. தலைமுறை மாற்றத்தை விரும்பிய பல வாக்காளர்களுக்கு அண்ணாமலை கேள்வியை கேட்டு முடிப்பதற்கு முன்பே விஜய் அதற்கான பதிலாகவே ஆகிவிட்டார். டெல்லி தமிழகத்தை தவறாக புரிந்து கொண்டதாக பல பாஜக தலைவர்கள் வாதிடுகின்றனர். அமைப்பு ரீதியான பின்னடைவுகள் இருந்த போதிலும் அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகப்பெரிய மக்கள் திரள் தலைவர்களில் ஒருவராகவே திகழ்ந்து என்று அவர்கள் சுட்டு காட்டினார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஒரு மாநில அளவிலான பிரச்சாரக்காரராக நடத்தப்பட்ட அதே நேரத்தில்தான் ஒரு மாநில அளவிலான நிகழ்வாக செயல்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பாஜக வட்டாரங்களில் டெல்லிக்கு அண்ணாமலை விடுத்த செய்தி மிகவும் எளிதானதாக
நேரடியாகவும் எளிமையாகவும் பரவலாகவும் புரிந்து கொள்ளப்பட்டது. எனக்கு முழு அதிகாரத்தையும் நீண்ட கால அவகாசத்தையும் கொடுங்கள் அல்லது என்னை வெளியேற விடுங்கள் என்பதுதான் அது. ஆனால் இந்த இரண்டுமே தெரிவுகளும் எளிதானவை அல்ல. பாஜக அவர் மீது பெருமளவில் முதலீடு செய்துள்ளது. மூத்த தலைவர் ஒருவர் இந்த சூழ்நிலையை ஒரு பிரான்சைஸ் அமைப்புக்குள் முழுமையாக பயிற்சி பெற்ற ஒரு வீரரை இழப்பதற்கு ஒப்பிட்டார். அவர் நமது முதலீடு, அவர் வேறு யாருக்காகவும் விளையாடுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். இதன் அடிப்படை பிரச்சினை கட்டமைப்பு சார்ந்தது. தேசிய கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு மிகவும் சவாலான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இன்றும் திகழ்ந்து வருகிறது. இதற்கான காரணத்தை அண்ணாமலையே ஒருமுறை விளக்கியிருந்தார். பிராந்திய கட்சிகள் ஒவ்வொரு காலையிலும் தமிழ்நாட்டை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு கண்விழிக்கின்றன, ஆனால் தேசிய கட்சிகளோ இந்தியாவை பற்றி சிந்தித்து கொண்டு கண்விழிக்கின்றன என்று அவர் கூறியிருந்தார். கடந்த அரை நூற்றாண்டாக தமிழ்நாட்டு அரசியலை வரையறுத்து வந்த இந்த சமர்சீரற்ற தன்மையே அண்ணாமலையின் அடுத்த கட்ட முடிவையும் தீர்மானிக்கக்கூடும். அவர் ஒரு புதிய கட்சியை தொடங்கினால் அது பாஜக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளை விட பரந்த அடித்தளத்துடன் தொடங்கும் என்ற நம்பிக்கை அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வளர்ந்து வருகிறது. அவருடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி, அவருடைய பேச்சாற்றல், சமூக ஊடகங்களில் அவருக்குள்ள செல்வாக்கு, அவருடைய ஐபிஎஸ் பின்னணி மற்றும் சாதி மாவட்ட எல்லைகளை கடந்த அவருக்குள்ள அறிமுகம் ஆகியவற்றை அவர்கள் இதற்கு காரணமாக சுட்டி காட்டுகின்றனர். அந்த சாதகமான அம்சங்கள் வாக்குகளாக மாறுமா என்பது இப்போதைக்கு அறிய முடியாத ஒன்றாகவே உள்ளது. அவருடைய கட்சி தேர்தலில் போட்டியிட்டால் அதன் வாக்கு சதவீதம் 10 தொடங்கும். அவர் தொடங்கும் எந்த ஒரு கட்சியும் கட்சி ரீதியான கட்டமைப்பு வலிமையில் திமுகவை விட மிக சிறியதாக இருக்கக்கூடும் என்றாலும் திமுகவின் வாரிசாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகனாகவும் திகழும் உதயநிதி ஸ்டாலினை விட தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கில் அண்ணாமலை மிக உயர்ந்த நிலையில் தன்னுடைய பயணத்தை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கலாம். தற்போது உருவாகி வரும் அரசியல் களத்தில் இந்த சூழல் அவரை பெரும்பாலான இரண்டாம் தலைமுறை தலைவர்களை விட நடிகர் விஜய்க்கு நெருக்கமான நிலையில் நிறுத்தும் என்று அண்ணாமலையின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் தெரிவித்தார். குறிப்பாக மாநில தலைமை பதவி மாற்றத்திற்கு பிறகு தேசிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இதுவரை எந்த பதவியும் வழங்கப்படாததாலும் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை எதிர்பார்த்த தொகுதிகள் ஒதுக்கப்படாததாலும் அவர் கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார். இதன் காரணமாகவே அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் முழுவீச்சில் ஈடுபடாமல் பெயரளவிற்கே பங்கேற்றார் என்றும் அதிமுக கூட்டணியில் 27 இடங்களில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது கட்சியினரிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில்தான் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலக முக்கிய காரணமே அமித்ஷா தான் என்றும், ஏனென்றால் அதிமுகவை இணைத்தது. அதன் பிறகு தேர்தலில் அண்ணாமலைக்கு தொகுதிகளை ஒதுக்காமல் அமித்ஷா அதிமுகவுக்கே ஆதரவு தெரிவித்ததால் அண்ணாமலை அதிருப்தியில் இருந்துள்ளார். இதை நேற்று டெல்லி வந்த அண்ணாமலை அவர்கள் திடீரென மோடி அவர்களை நேரில் சந்தித்து இதை கூறியதாகவும், இதனால் அண்ணாமலைக்காக பிரதமர் மோடி அவர்களே அமித்ஷாவையே நீக்க முடிவெடுத்துள்ளதாகவும் அதற்கான ஆலோசனை நடைபெற்று வந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. மேலும் அமித்ஷா நீக்கம் குறித்தும் மீண்டும் அண்ணாமலை களத்தில் இறங்குவார் என்பது குறித்தும் பிரதமர் மோடி அவர்களே அதிகாரப்பூர்வமாக தகவல்களை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.